விஜயாவுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. விஜயா வந்து மீனா கிட்ட உனக்கு நகைதானே முக்கியம், உனக்கு நகைதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வளையல கழட்டி மீனா மலையை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. மீனா வந்துட்டு அழுதுட்டே நின்றுட்டு இருக்காங்க. அண்ணாமலை எழுந்துச்சு போயிட்டு விஜயா வந்து அடிச்சிடுறாங்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா, நீ பண்ற தப்புக்கு மீனா வந்து நீ குறை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போயிட்டு பார்வதி கிட்ட இவளுக்காக தான் நீ வந்து பேச வந்தியா, இப்ப பாத்தியா இவளோட தப்ப வந்து என்னைக்கு உணராலோ அன்னைக்குதான் நான் வந்து பேசுவேன், அவளை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து திட்டுறாங்க. முத்துக்கு வந்து இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு நீங்கிறதுனால தான் நான் அமைதியா இருக்கேன், இதே வேற யாராவது இருந்தா நடக்கிறதே வேற அப்படின்றாங்க. விஜயா வந்து முத்து கிட்ட கத்திட்டு இருக்காங்க. முத்து வந்து மீனா கிட்ட மீனா நீ அழுவாத, நான் தான் ஏற்கனவே சொன்னல இவங்க இப்படிதான்ட்டு, நீ தான் வந்து கேட்கவே இல்லை, எல்லாத்துக்கும் அனுசரிச்சு போயிட்டு இருந்த, இப்ப பாத்தியா உனக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்றாங்க. மீனா போயிட்டு அழுதுகிட்டே விஜயா கிட்ட அத்தை நான் என்ன மனோஜ் மாதிரியா பண்ணேன், மனோஜ் தான் வந்து 27 லட்ச ரூபா காசையும் வந்து தொலைச்சிட்டு இப்ப வந்து 4 லட்ச ரூபாயும் தொலைச்சிட்டு இப்படி வந்து நின்றுட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து சரின்னு ஏத்துக்கிறீங்க, நான் வந்து என்னோட நகை தானே கேட்டேன், என்னோட நகை கேட்கும் போதே நீங்க இவ்வளவு கோவப்பட்டுட்டு என்னட்ட வந்து தூக்கி போடுறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. விஜயா வந்து மீனா கிட்ட இது வந்து என்னோட வீடு, எங்க அப்பா கொடுத்த வீடு, உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க இருங்க இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருங்க, உங்களை யார் இங்க இருக்க சொன்னா அப்படின்றாங்க. இதை பார்த்துட்டு முத்து வந்து மீனா கிட்ட மீனா இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கவே கூடாது, நம்ம போயிடலாம் அப்படின்றாங்க. மீனா வந்து திருந்தாம இப்பயும் வந்துட்டு நம்ம இங்கேயே இருக்கலாம், இவங்க வந்து இதுதானே நினைச்சாங்க, நம்ம இந்த வீட்லயே இருக்க கூடாது வெளியில அனுப்பிச்சிடணும்னு நினைச்சாங்கல்ல, ஆனா அதை நம்ம பண்ணோம்னா இவங்களுக்கு சந்தோஷமா போயிடும், இங்க இருந்தே நம்ம எதையும் சாதிக்கலாம், அதனால நம்ம எங்கேயும் போக கூடாது அப்படின்றாங்க. முத்து போயிட்டு அண்ணாமலை கிட்ட அப்பா இவ சொல்றதே கேட்க மாட்டேங்கிறா, எப்ப பார்த்தாலும் இவ தான் வந்து இங்க இருக்கணும்னு சொல்றா, இவ இங்க இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, நீங்க சொல்லுங்கப்பா அப்படின்றாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க மீனா சொல்றது கரெக்ட் தான், நீங்க எங்கேயும் போக வேண்டாம் இங்கேயே இருங்க, நீங்க போனீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், எல்லாரும் நினைச்சது நடந்துரும் அப்படின்றாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அண்ணாமலை என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.